ஆசிரியர் அதனால தான் இன்றைக்கி அரசியல் பல விஷயங்கள் இன்றைக்குள்ள இளைஞர்களை பற்றி நிறைய விமர்சனம் பேசியிருக்காங்க. அவங்கள சொல்லி எந்த தவறும் கிடையாது. நீ என்ன செய்த, என்ன கொடுத்த, அவர்களுக்கு தலைமைனா என்ன இருக்கும், அரசியல்னா என்ன, திராவிடம்னா என்ன, பங்களிப்புனா என்ன, தியாகம்னா என்ன, என்ன சொல்லி கொடுத்தோம்? ஒன்றும் தெரியும். வகுப்பறைகள் எதுவும் இந்த பண்பாடு சார்ந்த அரசியல் சார்ந்த கலை இலக்கியங்கள் சார்ந்த உரையாடல் இல்லாமல். இன்னொரு விஷயம், உணர்ச்சி வசப்படக்கூடிய எந்த இதுக்கும் இடம் கொடுக்க. இந்த மதங்கள் சமயம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவில் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எந்த பிரச்சனைகள் என்ன நடந்தாலும் அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையை எல்லாரும் மேற்கொள்ளணும். கல்லூரிகள் அங்கங்கள்லாம் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, யார் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறாங்களோ டிவியில் தொடர்கள் அங்கே இவங்களை விஐபிஸாக கூப்பிட்டு மாணவர்கள்ட்ட படம் காட்டக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. ஒரு சமூகம் ஒடுங்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா? தெருக்களில் பார்த்தா முஸ்லீம்கள், வீட்டில் பார்த்தா முஸ்லீம்கள், பள்ளிக்கூடத்தில் பார்த்தா முஸ்லீம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக அங்கே 99% முஸ்லீம். நான் என்ன கேட்குறேன், ஒரு 3 வயது முதல் 18 வயது வரை முஸ்லீம்களையே பார்த்து பழகி வளர்ந்த ஒருவனால் 18 வயசுக்கு பிறகு எப்படி இந்திய சமூகத்தில் வாழ முடியும்? கால்பந்து முதலாடு, கால்பந்து ஆடுகின்ற பொழுது உனக்கு இலக்கு தீர்மானிக்கப்படும். அந்த இலக்கை நோக்கி பாலை நகர்த்தி கொண்டு போவதில் உனக்கு ஒரு போராட்ட குணம் கிடைக்கும். கடைசியில் எல்லோரும் ஒருமித்து ஒன்றாக சேர்ந்து இலக்கை அடைகிற பொழுது உன்னுடைய நோக்கம் நிறைவேறிவிடும். அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் பகவத்கீதைக்குள்ளவா, இறைவன் நினைவில் மூழ்கி இருந்தவனுக்கு லைலாவின் நினைவில் மூழ்கியவன் கண்ணுக்கு தெரிந்தான். ஆனால் லைலாவின் நினைவில் மூழ்கியவனுக்கு இறை நினைவில் மூழ்கியவன் கண்ணுக்கு தெரியாமல் போனான். இதில் எது உயர்ந்த காதல்? அந்த தொழுது கொண்டிருக்க பெரியவருக்கு குறுக்க போயிடுவான். அவருக்கு கோவம் வந்துடும். முட்டாப்பையில் தொழுதுட்டு இருக்க கண்ணுக்கு தெரியல, குறுக்க போகிறேன்னா அவன் லைலா 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 லைலான்னு போயிட்டான். அந்த இடத்து நிறுத்தி கவிக்க சொல்லுவார், இறைவன் நினைவில் மூழ்கி இருந்தவனுக்கு லைலாவின் நினைவில் மூழ்கியவன் கண்ணுக்கு தெரிந்தான். ஆனால் லைலாவின் நினைவில் மூழ்கியவனுக்கு இறை நினைவில் மூழ்கியவன் கண்ணுக்கு தெரியாமல் போனான். இது எது உயர்ந்த பக்தின்னு கேட்பார். அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கென்று இல்லை, உங்களுடைய பேச்சிலேயே கேட்டாங்க. நீங்கள் ஒரு அற்புதமான விஷயம் அதில் கோடிட்டு காட்டுறீங்க. அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லும்போது இந்த பிறழ்தல்ன்றது இதை ஞானிகளும் சித்தர்களுக்கும் ஏற்படக்கூடிய, அதுதான் அவன் மஜ்னுவுக்கு ஏற்பட்ட லைலா லைன்னு கத்தும்போது கல்லால் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லால் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அருமையான விஷயம். அதே போல மஜ்னூன் இவங்க பார்வையில் பைத்தியம்னு வச்சுக்கிட்டுங்களேன். லைலா 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 நடந்துக்கிட்டு இருந்தான். இந்த சிறார்கள் என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக அந்த பயிற்சியாளர்களை விரட்டுவாங்கன்னா, அதே மாதிரி சிறார்கள் கல்லால் எடுத்து அடிக்கிறாங்க. கல்லடி படப்படப்பட ஒவ்வொரு அடியும் படப்படப்பட இவன் லைலா 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 என்று ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் கூத்தாடுறான். கல்லடி படுது, உடம்புல இருந்து கல்லடி பட்டு ரத்தம் கொட்டுது. ஒவ்வொரு அடியும் படப்பட லைலா 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 கூத்தாடுறான். அந்த இடத்துல நிறுத்தி கேட்குறாரு, உன்னை அவர்கள் கல்லால் அடிக்கிறார்கள், கல்லால் அடித்தால் கத்த வேண்டும், கதற வேண்டும், அதற்கு பதிலாக லைலா லைலா என்று கூத்தாடுகிறாய் என்று கேட்டால் ரஜுனன் சொன்னான், அவர்கள் என்னை கல்லால் அடிக்கவில்லை, அவர்கள் என்னை கல்லால் அடிக்கவில்லை, லைலாவின் அழகுக்கு ஏற்றவனாக என்னை செதுக்குகிறார்கள். லைலாவின் அழகுக்கு ஏற்றவனாக என்னை செதுக்குகிறார்கள் அப்படின்னா அற்புதமான விஷயம் கவிக்கு எழுதுறது. அது என்னன்னா இறைப்பாதையில் பயணிக்க இது உச்சநிலை, ஞான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடர்பாடுகள்லாம் பட்டுதான் ஆகணும். நிறைய தியாகங்களை பண்ணணும். இதெல்லாம் சாதனை. இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. நேரடியாக பொருள் கிடையாது, இதுக்கு ஒரு தத்துவம் சார்ந்த விஷயம். இது எல்லா சமயங்களையும் பேசப்படக்கூடிய, சித்தர்கள் பேசுறது, சைவ சித்தாந்தம் பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் சில பக்குவ நிலையை அடைவதற்கு, பரிபூர்ண நிலையை அடைவதற்கு நீ நிறையவற்றை இழக்க வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். இந்த விஷயத்தை பேசுகிறார். கவிக்கோ நம் வாழ்ந்த காலத்தில் இருந்து மிகப்பெரிய ஞானி. அவரை பொறுத்தளவில் எல்லாவற்றையும் பாடியிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் அவற்றை பிறகு நான் தமிழை எந்த விதத்திலும் விட்டு கொடுத்தது. தமிழை பழித்தோனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாடுவார். அது அதே போல் திராவிடம் சார்ந்த விஷயங்கள், இந்த மண்ணினுடைய மரபு சார்ந்த விஷயங்கள், எல்லா விஷயத்தையும் தூக்கி வைத்து கொண்டு தான் பாடினார். அவருடைய பழைய பாரம்பரிய மரபுகள், தமிழ் சமூகத்துடைய தொன்மை,
ஆமா. இது எப்படி இருந்தது, முத்துக்குளிக்க வாரீங்களா என்று தமிழ் இந்தியில் வந்து அவர் ஒரு தொடர் எழுதினார். அந்த தொடர் வந்து படித்தீங்கன்னா தமிழ் சமூகத்தினுடைய தொன்மை சார்ந்த பல விஷயங்களை கட்டுரைகளாக எழுதியிருப்பார். எப்படியெல்லாம் இந்த தொன்மை சார்ந்த தமிழ் சமூகம் எப்படி வாழ்ந்தது என்பதெல்லாம் எழுதியிருப்பார். அது குறைஞ்சபட்சம் கவிஞர்கள், அறிவாளிகள், இலக்கியவாதிகள் அந்த விஷயங்களை படித்தால் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நல்ல புரிதலுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் கருதுகிறேன். அதில் நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேங்க. உங்களோட பேச்சு கேட்டப்போ இந்த மாதிரி சமூகமும் அந்த அழகியல்ல கூட உன்னுடைய அந்த அழகிய முகத்தை கைகளால் மறைக்கிறாய், ஆனால் இந்த கைகளை எதால் மறைப்பாய். நீங்க உங்க பேச்சு கேட்ட கசல் கவிதை அதுல என்ன அழகு, அந்த காதலியோர் உடையார் காதலி, அழகான முகத்தை கைகளால் மறைக்கிறாய், அழகான கைகளை எதை கொண்டு மறைப்பாய். நீங்க அவருடைய மின்மினிகளால் ஒரு கடிதம், ரகசிய பூ என்று 2 கவிதை தொகுதிகள் இருக்கு. எல்லாமே கசல் கவிதைகள். அந்த கவிதை தொகுதி படித்தா இந்த மாதிரிப்பட்ட அழகான விஷயங்களை, இது எல்லாத்துக்கும் பின்னால் இன்னொரு செய்தி இருக்கு. ஒரு ஞான சார்ந்த அறிவு சார்ந்த புரிதல் ஒன்று பின்னால் இருக்கும். நம்ம வெளியே பார்க்குற போது ஒன்று தெரியும், இன்னொரு பக்கம் இருக்கும். அதுதான் அவருடைய கவிதையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதாவது இது வந்து எல்லாத்தையும் கடந்த அந்த லைலா வந்து ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. எல்லாருமே அந்த கதையை அப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. நானே கவிக்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், முன்னால் ஒரு தடவை கேட்டேன், இவர் அந்த காதல் பித்தன் கவிதை எழுதுன என்னத்தை கேட்டேன். என்ன அண்ணன் தான் கொடுத்தது எல்லாம் என்ன 65-70 கிட்ட வந்து இப்போ போய் காதல் லைலாவை பாடினேன். நான் சின்ன வயசில் பாடினேன், அது சதை காதலாக இருந்திருக்கும் சொன்னார். சதைக்காதல் இது இப்போ பாடுகிற பொழுது தான் அது ஆன்ம காதல், சாதாரணமான விஷயம் இல்லை. உனக்கும் போக புரியும், ஐசாகட்டும், இந்த கிழமை என்ன பாட்டுக்கணும் உனக்கு தெரியும் போ அப்படிம்பார். நம்ம உரிமையோட பேசுவார். அற்புதங்க. இப்போது இப்போ நீங்கள் ஒரு தடகள ஓட்டம் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த தலைமுறை இதை எப்படி அடுத்ததுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் இப்போ டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இப்போது உங்களுடைய வானொலியில் பேசியிருக்கீங்க, நீங்கள் வந்து அப்புறம் தொலைக்காட்சியில் பேசியிருக்கீங்க, மதுரை இதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ கலிஃபோர்னியா எங்கெங்கே மேடைகள் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் இதை பரப்பிட்டு வந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இதை நெக்ஸ்ட்டு டு டேக் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இதை எப்படி நம்ம எளிமைப்படுத்தி கொண்டு போகிறது? அது முக்கியமான பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்னை பொறுத்தளவில் சமுதாயத்தில் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் சமூகம் இன்னைக்கு தன்னுடைய கடமை தவறிவிட்டதான நான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவன். நானும் ஒரு பேராசிரியர் முறையில். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய அரசியல் அங்கங்கே நடக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஆசிரியர் சமூகம் என்ன செய்கிறது? பாடம் நடத்துவது, மதிப்பெண் போடுவது, என்ட்ரி பண்ணுறது, டேட்டா போடுறது, கரெக்ட் பண்ணுறது அவங்க வேலையா? அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஆசிரியர் சமூகத்தை எப்படி சொல்கிறீங்க? இந்த நாட்டினுடைய வரலாறுகளை பேசி ஆகணும், சுதந்திர போராட்ட தியாகங்களை பேசி ஆகணும், எல்லா சமயங்கள் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் வகுப்பறையில் பேசணும். ஏன்னா ஆசிரியர் தான் பேச முடியும். மற்ற ஆசிரியர் பேச நான் ஒரு 55 நிமிஷம் உட்காந்து கேட்பேன். நான் கூட வகுப்பறையில் கேட்டிருக்கேன், நீ என்னைக்காவது உன்னை பெற்ற தாய் தந்தையரை ஒரு 55 நிமிடம், ஒரு மணி நேரம் வகுப்பு எங்கள் கல்லூரியில் 55 நிமிட நேரம் பெற்ற தாய் தகப்பனை வைத்த கண் வாங்காமல் பார்த்துருக்கிறாயா என்று கேட்பேன். மாணவிகள் அப்படியே இருப்பாங்க, கிண்டலாக வருதுன்னு சொன்னால் அப்படியே பார்த்தா என்னவோ ஆகிப்போச்சுன்னு நினைப்பாங்க சார். அது அவனுக்குள்ளே குறும்பு. பதில் சொல்லு, என்னைக்கா ஒன்றா உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை ஒரு 55 நிமிடம் இல்லை ஒரு அரை மணி நேரம் வச்சக்கண் வாங்காமல் பார்த்துருக்கியா? இல்லை சார், பெற்ற தாய் தகப்பனை ஒரு 55 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் வைத்தக்கண் வாங்க பார்க்குறதுக்கு என்ன பார்த்துட்டு உட்காந்துருக்கிய? அதுக்கு என்ன அர்த்தம்? உன் பெற்றோர்களை விட உன்னை உருவாக்குவதில் அதிக பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். இது முக்கியமான விஷயம். இதை இன்னைக்கு ஆசிரியர் சமூகம் தவற விட்டது. அவங்களுக்கு வாசிப்பில்லை. பறந்து விரிந்த எல்லாவற்றையும் வாசிக்கக்கூடிய நிலை இல்லை. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் சுவாமி விவேகானந்த சார்ந்த பேச்சு போட்டு அத்தனையும் பரிசு வாங்கினவன். ரா கணபதி, ஆலய நடராஜன், விவேகானந்த வரலாறுலாம் எனக்கு மனப்பாடம். விவேகானந்தருடைய 150வது ஜெயந்தி விழாவில் மதுரையில், விழுப்புரத்தில், திருவாரூரில் எல்லா இடத்திலும் ராமகிருஷ்ண மடத்தில் என்ன அழைச்சி பேச வச்சாங்க. பேச போயிருந்தேன். அப்போ என்னடான்னா சின்ன வயசுலேருந்து இந்த வாசிப்பு தேடலும் இதெல்லாம் முக்கியமான விஷயம். இது வந்து ஆசிரியர்களுக்கு வேணும். ஆசிரியர் சொன்னாலும் இன்றைக்கி அரசியல் பல விஷயங்கள் இன்றைக்குள்ள இளைஞர்களை பற்றி நிறைய விமர்சனம் நான் பேசியிருக்கேன். அவங்கள சொல்லி எந்த தவறும் கிடையாது. நீ என்ன செய்த, என்ன கொடுத்த, அவர்களுக்கு தலைமைனா என்ன இருக்கும், அரசியல்னா என்ன, திராவிடம்னா என்ன, பங்களிப்புனா என்ன, தியாகம்னா என்ன சொல்லி கொடுத்தோம்? ஒன்றும் தெரியும். வகுப்பறைகள் எதுவும் இந்த பண்பாடு சார்ந்த, அரசியல் சார்ந்த, கலை இலக்கியங்கள் சார்ந்த உரையாடலே இல்லாமல். ஆனால் இதை வந்து கொண்டு வர வேண்டும்ங்கிறது
அதுபோல் ரெண்டாவது விஷயம், கல்லூரிகள் அங்கங்கள்லாம் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, யார் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறாங்களோ டிவியில் தொடர்கள் அங்கே இவங்கள விஐபிஸாக கூப்பிட்டு மாணவர்கள்ட்ட இப்போ படம் காட்டக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. இந்த நிர்வாகங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் அவங்களுக்கு ஒரு விளம்பரம். அது ஒரு நடிகையோ அல்லது டிவியில் பிரபலமான ஒரு ஜோக்கு சொல்லி ஸ்டாண்டிங் காமெடி சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து பேசினார்னா அவங்களுக்கு விளம்பரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மாணவர்கள் என்ன, அது ஒரு கூத்தாக தான் நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கான ஒரு படிப்பின 4 செய்திகள் நமக்கு கிடைக்குன்னு நினைக்கல. இந்த கல்ச்சர் மாறணும். நல்ல இலக்கியவாதிகள், ஆளுமைகள், சமூகம் சார்ந்த மிகப்பெரிய பல பண்பாட்டு தளங்களை பேசக்கூடியவங்களை அழைத்து மாணவர்களிடம் உரை நிகழ்த்த வைக்கணும். இதெல்லாம் முதல்ல கேட்க மாட்டான்னு சொன்னோம். அப்படிலாம் கிடையாது. பேசக்கூடிய ஆளை பேசுறத கேட்பான், நிச்சயமாக கேட்பான். மாணவர்கள் அதுக்கெல்லாம் பேசும். இந்த மாதிரி வேலைகளை என்னோட செய்யணும். இன்னொரு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையாக நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் வந்து, பிள்ளைகளை வந்து எல்லா சமூகத்தவர்களும் பயிலுகின்ற பள்ளிக்கூடங்களை சேருங்க தயவுசெய்து. அப்போ தான் பள்ளிக்கூடத்து சின்ன வயசு, அறியாத வயசில் தான் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இயல்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க இஸ்லாத்தை பற்றியோ இந்து சமயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் என்னோடு பழகிக்கிற பொழுது என் மீதான மதிப்புங்கிறது இஸ்லாத்தின் மீதான மதிப்பாக மாறி போயிடும். நான் இந்து சமய நண்பர்களோடு பழகிற பொழுது அவர்களுடைய பழக்க வழக்கம், வழிபாடு சார்ந்த விஷயங்கள் அந்த சமயத்தின் மீதான மதிப்பாக மாறி போகும். இப்படி ஒருத்தர் மதிக்கக்கூடிய பண்பாடு சின்ன வயசுல தான் உருவாகும். ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் மாற்றிட்டோம். நிறைய இந்த ஆங்கில கல்வி, தனியார் பள்ளிகள், அது இதுன்னு சமயம் சார்ந்து அங்கங்கே நடத்த ஆரம்பிக்கும் போது குறிப்பிட்ட பாக்கெட்டுக்குள்ளே என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் வந்து ஒரு சமூகம் ஒடுங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? தெருக்களில் பார்த்தா முஸ்லீம்கள், வீட்டில் பார்த்தா முஸ்லீம்கள், பள்ளிக்கூடத்தில் பார்த்தா முஸ்லீம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக அங்கே 99% முஸ்லீம். நான் என்ன கேட்குறேன், ஒரு 3 வயது முதல் 18 வயது வரை முஸ்லீம்களையே பார்த்து பழகி வளர்ந்த ஒருவனால் 18 வயசுக்கு பிறகு எப்படி இந்திய சமூகத்தில் வாழ முடியும்? கஷ்டம், முடியாது. எப்படி பழகுவான், எப்படி புரிஞ்சுக்கிடுவான்? இது எல்லாரும் செய்துட்டு இருக்கோம். நான் உதாரணத்துக்கு எல்லாம் செய்து ஆரம்பிச்சிட்டோம். இந்த விஷயத்தை தயவு செய்து நம்ம உடைச்சி விடுறோம். அரசு பள்ளிக்கூடங்களில் இந்த கல்ச்சர் கொஞ்சம் நல்லா இருந்துகிட்டு இருக்கு, ஓரளவு புரியுது. மற்ற இதில் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. எல்லா சமூகங்களும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் நம்ம பிள்ளைகள், அது தனியார் பள்ளி, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி சேர்த்து படிக்க வைக்கும்போது அவர்களுக்கு பிற சமயத்தவர்கள் சார்ந்த ஒரு புரிதல் ஏற்படும். இதை நீங்கள் வந்து பாடம் நடத்தி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, இது உணர்வுபூர்வமான விஷயம். உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். இதுக்கு என்ன விலை மதிப்பில்லாத ஒரு வேல்யூ இருக்க மதிப்பு. இதன் மூலம் என்ன செய்யும், வளர இது போன்ற பல பணிகளை நாம் செய்யணும். அதுபோல் இன்னொரு பெரிய சிக்கல் நம்மகிட்ட, நான் மட்டும்தான் சரியாக இருக்கிறேன், இது யாரும் சரியில்லை. என் சமயம் மட்டும்தான் சரி, நம்ம அதை மட்டும்தான் சரி, நாங்கள் மட்டும்தான் ரொம்ப நேரடியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியார்கள். இது என்ன தெரியல. எல்லாரும் இறைவனுடைய படைப்புகள், எல்லாரும் இறைவனுடைய படைப்புகள். இறைவன் வந்து ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கான். அவர்களுடைய மறுமை விஷயத்தை இறைவன் தீர்மானம் செய்ய வேண்டிய விஷயம், நீங்கன்னா நானும் தீர்மானம் செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. அதனால் வந்து அடுத்தவர்களை பற்றி குறைஞ்சபட்ச புரிதல் வேண்டும். எனக்கு இப்போ கிறிஸ்தவ வீடியம்லாம் படித்து கிறிஸ்தவம் பற்றி ஓரளவு புரிதல் உண்டு, இந்து சமயம் பற்றி நல்லாவே புரிதல் பற்றி எவ்வளோ பேசியிருக்கேன் புரிதல் உண்டு, இஸ்லாம் பற்றி புரிதல் உண்டு. அப்போ தான் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன, மதிப்புகள் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சுவாமி விவேகானந்தர் லண்டனுக்கு போயிருக்கிற பொழுது விவேகானந்தர்கிட்ட அந்த இளைஞர்கள் கிண்டலாக கேட்கலாம், நீங்கள் சொல்லக்கூடிய பகவத்கீதையை முதல்ல வாசிக்கணுமா அல்லது ஃபுட்பாலை முதல்ல விளையாடணுமான்னு கேட்கலாம். இது ஒரு கேள்வி, வித்தியாசமான கேள்வி. அது ஒரு கிண்டலான கேள்வி தான். ஃபுட்பால் விளையாடணுமா இல்லை பகவத்கீதை வாசிக்கணும்? அவர் ஃபுட்பால் விளையாடுனார். கால்பந்து முதல் ஆடு, கால்பந்து ஆடுகின்ற பொழுது உனக்கு இலக்கு தீர்மானிக்கப்படும். அந்த இலக்கை நோக்கி பாலை நகர்த்தி கொண்டு போவதில் உனக்கு ஒரு போராட்ட குணம் கிடைக்கும். கடைசியில் எல்லோரும் ஒருமித்து ஒன்றாக சேர்ந்து இலக்கை அடைகிற பொழுது உன்னுடைய நோக்கம் நிறைவேறிவிடும். அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் பகவத்கீதைக்குள்ள வா, பகவத்கீதைக்குள்ளே வந்தால் உனக்கு பகவத்கீதையை புரிந்து கொள்ளலான்னார். உண்மை உண்மை உண்மை. எவ்வளோ அற்புதமான விஷயம் ஐயா. இதை நடைமுறைப்படுத்தியிருக்காருங்கய்யா. நான் கொஞ்சம் அந்த ஒரு 4-5 வருஷம் அந்த விவேகானந்தரோட இதில் இருந்தேன். மெரினா பீச்சில் இருக்கும்போது மீனவர்களோடு கால்பந்து விளையாடுவார். விளையாண்டுகிட்டு இருக்கும் போதே பகவத்கீதை சொல்லிக் கொடுப்பாராம். அந்த விளையாடும் போது அந்த கான்செப்ட், அதாவது மனசை ஒருமைப்படுத்தி இலக்கை அடைதல் இங்கே வருகிற இலக்கியம், இலக்கியம் அது ஆன்மீகம் தானே இறைவன் அடைவது. எல்லா ஆசாபாசங்கள்லேருந்து
அதுல இருந்து கொண்டே நீ ஒருமைப்படுத்துவது. ஆமா, இப்ப நீங்க சொன்னதை டெமோ பண்ணியிருக்காரு. ஆமா, பண்ணி காட்டிருக்காருல்ல. இப்ப இந்த வேல்யூ, இது ஒரு அற்புதமான செய்தியை வந்து புரிந்து கொள்வது நான் சுவாமி விவேகானந்தர் படிக்கணுமே. ஆமா, படிச்சாதானே படித்தாலும் சொல்ல முடியும், மாணவர்கள்ட்ட பேச முடியும். கண்டிப்பாக. அதனால் எல்லா சமயங்கள் சார்ந்த குறைஞ்சபட்ச அறிவுங்கிறது எல்லா சமயத்தவர்களுக்கும் வேணும். அப்போ வந்து அந்த புரிதலுக்கு அடிப்படை ஒரு காரணமாக இருக்கும். இன்னொரு விஷயம், உணர்ச்சி வசப்படக்கூடிய எந்த இதுக்கும் இடம் கொடுக்க. அற்புதம். இந்த மதங்கள் சமயம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவில் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எந்த பிரச்சனைகள் என்ன நடந்தாலும் அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையை எல்லாரும் மேற்கொள்ளலாம். எல்லா தரப்பிலும் மேற்கொள்கிற பொழுதுதான் இது போன்ற சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு மன ஒருமைக்கும் கலத்தலுக்கும் சூழலுக்கும் ஒரு அற்புதமான காரணமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை. நிச்சயமா ரொம்ப அற்புதமான விஷயங்களே. இளைஞர்கள் பற்றி சொல்லும்போது அவர்களை தப்பா சொல்லாம அவர்களுடைய தவறுக்கு காரணம் நாம தான் பொறுப்பே. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்கள் ரொம்ப உண்மையான தலைமைதான், சமூகங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய நாம் பொறுப்பெடுக்கணும். நிச்சயமாக. இப்போ இந்த பேச்சும் இந்த இவ்வளவு நேரம் நடந்த உரையாடலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய டேக் ஆஃப் மெசேஜ்னு வாங்க பாருங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய பெற்றோர்களும் நாம ஆசிரியர்களும் இதை பொறுப்பெடுத்துக்கணும். கண்டிப்பாக இதை பொறுப்பெடுத்துக்கிட்டு போனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த வரலாற்றெல்லாம் திரும்பவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் சமயம் சார்ந்த உரையாடல்கள் பொதுத்தளங்கள் நடக்கணும். ஒரு இன்டர்ஃபேஸ் டைலாக்பாங்களே, அந்த மாதிரிப்பட்ட பல்சமய உரையாடலுக்கான களங்கள் சில இடங்கள் அங்கே நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து பொதுவாக அங்கே நடக்கிற பொழுது அது வந்து புரிதலுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதுவும் நம்ம ஒரு அறிவுத்தளத்தில் செய்யணும். நிச்சயமா. இப்போ அதுக்குன்னுடைய ஆரம்பமாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கலாங்கய்யா. இது ஒரு தொடக்கம் மாதிரி தான். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஓட்டம். அது இப்போ உங்களை வந்து அந்த கங்கை இதை வந்து சங்குக்குள்ளே அடக்க முடியாதுன்னு வாங்க. அதனால் உங்களோட விரிந்த ஒரு சிந்தனையும் விரிந்த ஒரு ஞானத்தையும் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே புரிய வச்சிட முடியாது. பட் இது ஒரு ஆரம்பமாக எடுப்போம். இது ஒரு சின்ன அவேர்னஸ் தான் வந்து அந்த புரட்சிக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதை ஒரு சின்ன முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம இதை தொடருவோம். இந்த பயணம் தொடரும். இந்த இதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த குமணனுக்கு இந்த இடத்துல நான் ஒரு குமணன் உங்கள் மைத்துனர், என்னுடைய உயிர் நண்பர், நண்பர். நான் வரதுக்கு முன்னாடி பிருந்தா சாரதிட்டையும் பேச சொன்னார். ஸோ அவர்களுக்கும் இந்த இடத்துல அந்த நன்றியை சொல்கிறேன். நம்ம பயணம் தொடரும். இங்கே வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த உரையை கொடுத்ததுக்கு பரிமாறிக்கிட்டோம், நல்லா பேசிக்கிட்டோம். அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப அருமையான ஒரு சேனல் நடத்திருக்கீங்க. இது வழக்கமாக உள்ள ட்ராக்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு ஒரு அறிவுத்தளத்தில் மனசை பண்படுத்தக்கூடிய மக்கள்கிட்ட சில செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கலை இலக்கிய பண்பாடு சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, வாழ்வியல் விழுமியங்கள் சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு மிகச்சிறந்த ஆட்களெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் இறை அருளால் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தினுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லோரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி. இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.